வணக்கம். இந்த பதிவு மரியாதைக்குரிய குருமார்களுக்கு சமர்ப்பணம். மரியாதைக்குரிய ஐயா நெல்லை வசந்த் ஐயா அவர்களின் பாதம் படிந்து இந்த பதிவை பதிவிடுகிறேன். தர்மபத்தினி அம்மா அவர்களுக்கும் இந்த பதிவு சமர்ப்பணம். ஜோதிடத்திற்காகவே வாழ்ந்து ஜோதிடத்தை நம்மிடம் விட்டு சென்றிருக்கிறார். அந்த நெல்லை ஐயாவின் குடும்பத்தார்கள் ஐயாவின் நீண்ட நெடிய ஆசையை இன்று நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏனென்றால் ஜோதிடம் சில நேரங்களில் ஐயா அவர்களே சொல்லுவார்கள், கற்றுக்கொள்வது எளிமைதான், ஆனால் சில நேரங்கள் அந்த ஜோதிடமே கடுமையாக இருக்கும் என்று. ஏனென்றால் யதார்த்தமாக கற்றுக்கொண்டுதான் அனைவருமே இந்த ஜோதிடத்துக்கு வருகிறோம் என்பதுதான் உண்மை. ஆக தெரிந்தோ தெரியாமலோ சிலர் ஜோதிடத்துக்கு வந்து விடுவது உண்டு. எங்களுடைய குருநாதர்கள் சொல்லுவார்கள், புலியின் வாளை பிடித்தது போலதான் புலியின் நம்மளை விடாது. வாளை விட்டால் புலி அடித்து விடுமோ என்ற பயத்தில் தான் நம்ம ஜோதிடத்தில் பயணிக்க வேண்டியிருக்கும். ஜோதிடத்தை தொட்டுவிட்டால் அதான் விதி. அதே போல கரடியை நம்ம பிடிச்ச தான் கரடி நம்மளை பிடிச்சிக்கிறோம். அதே தான் ஜோதிடம். விடவும் முடியாது, தொடரவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த சரவணன் அப்படின்னு ஒரு பேர் எடுத்துக்குவோம். ஏன்னா சும்மா சொல்கிற விட ஒரு நேம சொல்லுவோம்னு பார்த்தேன். அப்போ சரவணன் அப்படிங்கிற அந்த பேரில் பார்த்தோம்னா சரவணன் முருகனை குறிக்கக்கூடிய பெயர் என்று சொல்லுவோம். உண்மைதான், செவ்வாயின் பெயர். அந்த செவ்வாயினுள் சூரியனும் சனியும் இணைந்து பயணிக்கும், அது தெரியாது. அப்போ இந்த சூரியனும் சனியும் இணைந்து பயணிக்கும் போது இவருடைய இல்லத்தில் அல்லது உறவுகளில் இன்னும் முருகன் பெயர் கொண்டவர்கள், செவ்வாயின் பெயர் கொண்டவர்கள், சூரியனின் பெயர் கொண்டவர்கள், சனியின் பெயர் கொண்டவர்கள் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவர்களுக்கு ஜாயிண்ட் பெயின் வரலாம். அப்போ நரசிம்மரை வழிபாடு செய்ய வேண்டும். அதுதான் உண்மை.